வணக்கம். இந்த கந்திஷ்டின்றது மந்திரம், செய்வினை இதெல்லாம் விட பெரிய பாதிப்பை தர்றது இந்த கந்திஷ்டி தான். இந்த கந்திஷ்டி நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தாந்திரிகத்தை நம்ம பண்ணும்போது அந்த பாதிப்பில் இருந்து நம்ம விடுபடலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சப்பாத்தி செய்கிறீங்களா, அதில் கருப்பியல் கொஞ்சம் அதிகமாக கலந்து உப்பு அதெல்லாம் சேர்த்து அந்த சப்பாத்தி தயாரித்து காக்கைக்கும் நாய்களுக்கும் வைங்க. அது 100% நம்மளுக்கு கந்திஷ்டியை கிளியர் பண்ணும். கந்திஷ்டி போகிறதுக்கு இது ஒரு பெரிய டிப்ஸு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு எடுத்து வலப்பக்கம் 3 முறை, இடப்பக்கம் 3 முறை இப்படி சுற்றி, அப்புறம் மேலேருந்து இப்படி கீழே இறக்கி அதை வந்து ஒரு அடுப்பில் போட்டு எரிச்சிடுங்க. இப்போ அடுப்பு இல்லையா, சும்மா ஒரு கறி வாங்கி முதல்லையே அதை சுற்றி போடுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் நெருப்பாக பண்ணி வச்சுருங்க. அது ஒரு பக்கம் நெருப்பு தரன்னு எரியும்போது இதை போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா கேஸில் கூட அந்த இதுவில் வச்சு எரிச்சிடுங்க. கொஞ்சம் நெடி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வெளியே எரிச்சோமா ரொம்ப நல்லது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இருக்குல்ல, அங்கே ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி, பாதி தண்ணி, அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு டெய்லி வச்சு மாற்றி பாருங்களேன். நம்மளுக்கு வெளியே வர நெகட்டிவ் விஷன்லாம் வெளியேருந்து வராங்க இல்லைங்களா, அவங்களோட நெகட்டிவ் விஷன்லாம் அங்கேயே போயிடும். உப்பும் தண்ணியும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் வீடெல்லாம் கழுவும்போது கடல் தண்ணி போட்டு கழுவுங்க. ஒரு சில பரிகாரம்லாம் சொல்லும்போது சொல்கிறோம் இல்லைங்களா, கடல் தண்ணியில் வீடை கழுவுங்கன்னு. இதுதான் அது வந்து அந்த கடல் தண்ணிக்கு, உப்பு தண்ணிக்கு வந்து இந்த கெட்ட சக்தியை அப்சர்வ் பண்ணிக்கிற இதுவும் இருக்குது. இந்த டிப்ஸையும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சுற்றி போடுறதுனால கந்திஷ்டிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும்.